ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஒரு ட்ராவல் vlog ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு இங்கே துபாய் டு இந்தியாவுக்கு நான் ட்ராவல் பண்ண வீடியோ வித் என்னோடய கிட்ஸ் கூட. இப்போ வந்து இங்கே துபாயில் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஆன்லைனில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் இப்போ இந்த வார சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே காமாக இருக்குது. ஸோ ஃப்ளைட்ஸ் வந்து அன்னைக்கு வந்து எனக்கு கரெக்ட் டைமுக்கு வந்து ஃப்ளைட்ஸ் வந்து செக்இன் பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து உள்ளே என்டர் ஆனதுக்கப்புறம் செல்ஃப் செக்இன் கவுண்டரில் போயிட்டு நாங்களே வந்து லக்கேஜ் உள்ளே ட்ராப் பண்ணிவிட்டு நாங்களே எங்களோட போர்டிங் பாஸஸை வந்து கலெக்ட் பண்ணிட்டோம். ஸோ அங்கே வந்து நமக்கு எந்த டவுட்ஸ்னாலுமே இமீடியட்டாக நமக்கு கிளியர் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு நான் வந்துட்டு செக்யூரிட்டி கிளியர் பண்ணலான்னு போகும்போது தான் ஏர்போர்ட்ஸ் வந்து ரொம்பவே எம்டியாக இருக்குது. இவ்வளோ எம்டியாக வந்து துபாய் ஏர்போர்ட்டை வந்து நம்ம பார்க்குறது ரொம்ப ரேர் தான். இது வந்து ரொம்ப பிஸியான ஏர்போர்ட்டு. ஸோ இப்போ வந்து நாங்கள் போர்டிங் ஆகிட்டோம். எனக்கு வந்து நைட்டு 10 கரெக்ட் டைமுக்கு வந்து ஃப்ளைட்டை டேக் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு தாட் இருந்தது, நம்ம வந்து இந்த வார் சுச்சுவேஷன்ஸ்லலாம் ஃப்ளைட் வந்து டிலே ஆகுது, அப்படியே வந்து ஸ்டே பண்ண வச்சுட்டாங்க அந்த மாதிரிலாம். பட் அன்னைக்கு வந்து எந்த ப்ராப்ளமுமே இல்லை. நாங்கள் வந்து ஆஸ் யூஷுவல் நான் எப்பயும் போல் ட்ராவல் பண்ணோம். ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு ஃப்ளைட்டுன்னு சொல்லலாம் எமிரேட்ஸ். ஸோ பசங்க வந்து போய் உட்காந்த உடனே அவங்களோட வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. கேம் விளையாடுறது, மூவி பார்க்குறது அந்த மாதிரி. ஸோ இங்கே வந்துட்டு ஸ்கூல்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ வந்து ஆன்லைன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து ஒரு மிக்ஸ்டு மைண்ட் செட்டில் தான் இருந்தது. பட் ஹோப்ஃபுல்லி இப்போ வரைக்குமே ஆன்லைனில் தான் நாங்கள் அட்டன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நாங்கள் வந்துட்டு ரீச் ஆகிட்டு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி டோட்லர்ஸ்க்கெலாம் வந்துட்டு அவங்க வந்து பிஸியாக இருக்கணும், இந்த மாதிரி பேரண்ட்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸஸ் இருக்கிற புக்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து பசங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆயாச்சு. ஸோ இந்த வீடியோவோட கண்டினியூஷன் பார்ட்டும் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ எமிரேட்ஸ் ஃப்ளைட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கிட்ஸுக்கு வந்துட்டு என்னெல்லாம் அட்வான்டேஜ்னால், இங்கே வந்துட்டு நிறைய கேம்ஸ் இருக்குது, மூவிஸ். அவங்க வந்து ஃபுல்லாகவே நம்மள்ட்ட எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவும் கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ, பை.